ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம எங்கேயாச்சும் பார்க்கிங் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நான் புர்ஜ் கலிஃபா வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் புர்ஜ் கலிஃபா நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம புர்ஜ் கலிஃபா. உயரமான கட்டடங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறத பாருங்கள். துபாய்க்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் அப்படின்னாவே நாங்கள் புர்ஜ் கலிஃபா தான் போவோம் அப்படிம்பாங்க. அதுவும் பசங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். எங்கே இருந்து பார்த்தாலும் அது கட்டடத்தோட உயரம் தெரியும். அதால் அங்கிட்டு போகிற வழி வந்துருச்சுனாவே நாங்கள் புர்ஜ் கலிஃபாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த ரோட்டில் போகிறதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். துபாய் அப்படின்னாவே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் பாதி இடத்த சுற்றி பார்த்தது மாதிரி இருக்கும். இந்த வீடியோலாம் எடுத்துக்கிறதெல்லாம் விஸ்வா தான் எடுத்துக்கிட்டு வர்றாரு. நான் பெரிய ஃபோட்டோகிராஃபர்ப்பா, நான் எப்படி வீடியோ எடுப்பேன்னு எனக்கே சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் வீடியோலாம். பாருங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான்ட்டு. கேட்டால் அவனோட யூடியூப் சேனலில் போடணுமா அதெல்லாம். அவர் தம்பி கொஞ்சம் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்ததுனால இந்த வீடியோலாம் எடுக்க முடியுது. இல்லைன்னா அவர் பங்குக்கு அவர் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கட்டடத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். புர்ஜ் கலிஃபாவை நாங்கள் எப்படியும் வர்றது வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா இந்த இடமே நமக்கே ஆச்சரியமாக உள்ள அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் துபாயில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.